வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் பார்த்திங்கன்னா, வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு மாலை வந்து வாங்கி போடுவோம். ஸோ அந்த வகையில் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த செவ்வந்தி பூ வச்சு எப்படி அழகான ஒரு மாலையை அதுவும் நாமளே வீட்டில் வந்து 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நூல் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கட்ட போகிற மெத்தடும் பார்த்திங்கன்னா இந்த கால் கட்டு மெத்தட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம கட்டக்கூடிய பூக்கான அளவு வந்து எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து நான் சேரோட அந்த லெக்கில் தான் வந்து கட்டியிருக்கேன். எவ்வளோ லென்த் உங்களுக்கு மாலை வந்து சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நூல் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு இடையில தான் நம்ம பூ வச்சு கட்டி எடுக்க போகிறோம். அடுத்தது முடி போடுறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா நூலும் நம்ம வந்து விட்டுக்கலாம். ஸோ மாலை கட்டுறது இவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கால் கட்டு மெத்தட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்ல நெருக்கமாகவும் கிடைக்கும். கடைகளில் வாங்கினா மாலை எவ்வளோ நல்லா பெருசாக உங்களுக்கு கிடைக்குதோ ஸோ அதே அமைப்பில் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் கட்டும்போது ஈஸியாகவே வந்து கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வந்தி பூ இந்த சீசனில் நல்லா பெருசாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக பூ கட்டுற மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்றா வச்சு நம்ம இந்த கால்கட்டில் கட்டும்போது அது நல்லா பந்து மாதிரி உங்களுக்கு அந்த மாலை வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல நீ வந்து கட்டி முடிச்சிடலாம். இது வந்து கட்டுறது ரொம்ப ஈஸி. ஈவன் பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு அழகாக மாலையை வந்து கட்டிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ரோஜா பூ மாலையும் வந்து உங்களுக்கு வந்து கட்டி காமிச்சிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து அதில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல, சரியாக புரியலை அப்படின்னு வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த டைம் வந்து இப்போ சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த செவ்வந்தி பூவை வச்சு அதே மெத்தடில் நான் கட்டி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சுலபம் தான். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கக்கூடிய அந்த நூலை வச்சு நம்ம முடி போட்டு எடுத்தால் போதும். ஸோ நல்லா பந்து மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு மாலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அதே அளவுக்கான லென்த்தை வந்து அடுத்த சைடுக்கும் வந்து நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குட்டி மாலையை ரெடி பண்ணுறதுக்காக வந்து நல்லா கட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். 2 சைஸ்லேயுமே நான் கட்டி எடுத்துட்டேன். கவனிக்க வேண்டியது 2 சைடு இருக்கக்கூடிய அந்த பூவோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் மாலையோட ஷேப் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரோஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகனா அந்த மாலையோட ஷேப் வந்து கொண்டு வரதுக்காக கீழே வந்து அந்த குஞ்சம் போல் கட்டுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக வந்து எல்லோ வித் ரெட் காம்பினேஷனுக்காக நான் ரெட் கலர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் அதே அந்த கால்கட்டு மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டுறோம். ரொம்ப ஈஸியாக கட்டி எடுத்துடலாம். அந்த செவ்வந்தி பூ மட்டும் இல்லை, எந்த ஒரு பூவாக இருந்தாலும் நீங்கள் மாலையாக கட்டணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா அழகாக உங்களுக்கு அந்த மாலை வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்லா நெருக்கமாகவும் நம்ம இப்படி கட்டி எடுக்கும்போது ஈஸியாக கட்ட முடியும். இப்போ அந்த மாலைக்கு தேவையான லென்த்தை வந்து நீங்கள் இந்த ரோஸை வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இதுவுமே அதே போல் தான் மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு நீங்கள் முடி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வைக்கும்போதும் அடுத்துக்கு ஆப்போசிட்டில் கிராஸில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த ரோஸ் மாலையும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதே மாதிரி நீங்கள் ரோஸையும் வந்து ஃபுல்லாகவே மாலையாக கட்டினாலும் இப்படியே நம்ம கட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நம்ம 2 சைடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் வந்து விட்டுருப்போம் அதை ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ முதல்ல அந்த மாலையோட 2 பக்கத்தோட அளவு வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிட்டா உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம சென்டராக ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம அந்த ரோஸில் கட்டியிருக்கக்கூடிய மாலை இருக்குதுங்களா. ஸோ அதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாலையோட ஷேப் வந்து கிடச்சிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நூல் விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிடுங்க. ஸோ நல்லா பந்து போல் நம்ம ஒரு மாலையை வந்து அழகாக ரெடி பண்ணிட முடியும். அதுவும் சாதாரணமாக ஒரு 1/2 கிலோ பூ இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பந்து போல் ஒரு குட்டி மாலையை வந்து சுலபமாக நாமளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாலையை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். ஸோ புதுசாக கட்டுறவங்க ஒருவேளை இப்போ தான் பூ கட்டி பழகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்மளே வந்து அழகாக ஒரு மாலையை வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம சுவாமி படங்களுக்கோ இல்லை சிலைகளுக்கோ போட்டு நம்ம பூஜை செய்யலாம். ஸோ அழகான ஒரு செவ்வந்தி பூ மாலை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி அழகான மாலையை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி சாமி படங்களுக்கு போட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.